வெல்கம் டு லக்கி சகனா யூடியூப் சேனல். இன்றைக்கி வாங்கினேன் இல்லையா மீன் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். நல்லா இருக்குங்க. மீன் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து நல்ல ரேட்டு தான். இது வந்து மடவை மீன் வந்து 100 ரூபாய் தான். நல்லா இருக்குது. நான் முள் இருக்கிறதுனால வாங்க மாட்டேன். முள்ளே இல்லை. நல்லா வறுத்து சாப்பிட்லாங்க. குழம்பு வச்சு சாப்பிட்றத விட வறுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நான் வந்து நாளைக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மீன் மட்டும் எடுத்து வறுத்துட்டேன். இந்த மீன் ரெண்டுமே சேர்த்து 200 ரூபாய் தான். வாங்கலாங்க. அரியத்துக்கு தேவையான பொருட்கள் கத்தி சிசர் நல்ல ரேட் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து இங்கே வந்து கடல் வந்து கொஞ்சம் லாங் தான். இருந்தாலும் வந்து சென்னையில் விட இங்கேக்கு நம்ம வாங்கும்போது வாங்கலாம் இந்த ரேட்டுக்கு. வந்து எனக்குலாம் மீனே சுத்தமாக தொட கூட மாட்டேங்க. மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணு கூட தெரியாது. நான் அந்தளவுக்கு வந்து இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் மீனே வாங்க மாட்டேன். அம்மா தான் மீன் வாங்கி க்ளீன் பண்ணி சமைச்சும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்பா கிட்டே. நான் வந்து சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு பெரியர் வந்து, நான் மட்டும்தான் நான்வெஜ்ஜு. அதனால் வந்து எனக்கு இன்னும் தனியாக போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இங்கேயும் வந்து அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எப்பவுமே வந்து அம்மா எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளும் வந்து கற்றுக்கினா பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கினேன். எனக்கு வந்து அருவாமனைலாம் வச்சு க்ளீன் பண்ண தெரியாதுங்க. எனக்கு வந்து சிசர் வச்சு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய வந்து மீன் வந்து ஏரியில் பிடிப்பாங்க. அது வந்து எனி டைம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் இருக்கும். அந்த விரால் மீன்லாம் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள். அதனால் வந்து மீன் அதிகமாக இருக்கிறதுனால சரி நம்ம க்ளீன் பண்ணி கற்றுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இப்போ கற்றுக்கினேன். அப்போ அம்மாவே இருக்கிறதில்ல, நான் தான் வந்து மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் எக்ஸ்பர்ட்ன்ற மாரி நான் வந்து சொல்லிப்பேன். இந்த மீன் எப்பவுமே வந்து மீன் வந்து அலசுனாங்க. அந்த பெறால்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி வர ஸ்மெல் வரும். சில பேர் வந்து வினிகர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி தான். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து மீனை வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு நல்லா வந்து அதனுடைய குடல் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கும்போது அந்த மீன் ஸ்மெல்லே வராதுங்க. குழம்பு என்னது இந்த சாப்பர் கட்டர் மிஷின் வந்து ரொம்ப வந்து நல்லா யூஸ் ஆகுது. நான் நிறைய ஏழு வந்து இது போட்டுப்பேன். நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இது வாங்கி பிறகு ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு. வந்து உடையும் இல்லை, நல்லா வந்து உழைக்குது. இதனால தான் நான் சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சிடுறேன். ஏன்னா சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு போயிட்டு வதக்கி சமைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக டைம் ஆகுது. பெருசாக நம்ம கட் பண்ணி கடுகு வெந்தயம் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை நம்ம பிரச்சனை வந்து எதுக்கெல்லாம் பாருங்கள் யூஸ் ஆகுது, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த நும்முட்டும் போது நல்லா வாசனை கொடுக்கும். நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமாக போட்டாச்சு. நம்ம வந்து இந்த அடுப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து சீக்கிரமாக வந்து அடுப்பு வந்து எரியும். அதனால் வந்து குழம்பும் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஏன்னா கேஸ் ஸ்டவ்வில் நம்ம நிற்கணும், நின்று இருக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நின்று கால் மடுக்க வந்து நின்று இருக்கிறதுக்கு நம்ம இதுமாரி உட்காந்து ஃப்ரீயாக செய்யலாங்க. இது பேர் என்னென்னா கோலா மீன் தான் செய்ய போகிறேன். மடவை மீன் வந்து எடுத்து வச்சிட்டேன். கோலா மீன் வந்து செஞ்சுட்டு நாளைக்கு வந்து மடவை மீன் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஒன்று, இந்த அடுப்பில் வந்து உட்காந்து சமைக்கும்போது இந்த சட்டி தீதே இல்லையே சொல்லிட்டு நம்ம மூஞ்சி தீஞ்சு போயிடும். அதுதான் ஒன்று. வெயிலில் உட்காந்து நம்ம செய்கிறதுக்குங்க பாருங்கள். எங்கள் அம்மா சூப்பரான சட்டை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக வந்து இந்த நிழலில் இது வந்து செம்பருத்தி மரம் நிழலில் தான் வந்து இந்த அடுப்பு இருக்குது. இந்த அடுப்பும் வந்து எங்கள் அம்மா சிமெண்ட்டை போட்டும் பூசுதுங்க. சிமெண்ட்டை போட்டு பூசுது, எங்கே என்னென்ன பண்ணுதுன்னு உடஞ்சி விழுது. இது வந்து வயிறு தாங்க முடியலையா. இது வந்து மாட்டுக்கு வந்து சாப்பாடு செய்கிற குண்டானா எப்படி இருக்குது பாருங்கள்.
இந்த குண்டான்லாம் வந்து நான் தான் தேய்க்கணும், எங்கள் அம்மா தேய்க்காது, கை வலிக்குன்னு சொல்லிட்டு நான் தான் தேய்ச்சி விடுவேன். கொஞ்சம் விட்டுட்டா கருகிடும். நம்ம பார்த்து தான் வந்து சமைக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி வதங்கிட்டு பாருங்க. மீன் குழம்பை பொறுத்த வரையும் அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் தான் மீன் குழம்பும் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா டேஸ்ட். தக்காளி போடலாமா? இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி எரியுது பாருங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வதங்கும் போதே நம்ம போடும்போது சீக்கிரமாக வந்து வதங்க சொல்லுவாங்க. உப்பு மஞ்சத்தூளும் அடுப்பு எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த புகை ஸ்மெல் வந்து இந்த குழம்புக்குள்ளே போயிடுன்னு சொல்லிட்டு இந்த ஆஃப் ஆகாமல் இருந்தால் தான், இந்த நெருப்பு வந்து எரிஞ்சுனே இருந்தால் தான் அதனுடைய வாசனையாக வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து புகை போடுறது அதுமாதிரி புகை வருது இல்லையா, அந்த புகை ஃபுல்லாக வந்து இந்த குழம்புல வந்து வந்துடும் சொல்லுவாங்க. அதாவது அந்த சில பேருக்கு வந்து இந்த புகை ஸ்மெல் பிடிக்காது சொல்லுவாங்க. மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் வந்து கிடைக்காது. அந்த காலத்துலலாம் வந்து எல்லாத்தையும் கரைச்சி பாருங்க, இதில் வந்து எல்லாத்தையும் வந்து கரைச்சி வச்சுருவாங்க. எதையும் வந்து இதுமாரி வதக்க மாட்டாங்க. அப்போல்லாம் ஒரு குழம்புங்க எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றி லாஸ்ட்டில் வந்து ஒரு தாளித்து ஊற்றிடுவாங்க. இப்போ அது மாதிரிலாம் இல்லை. இருக்கும் எல்லாமே வந்து எல்லாமே மாறிவிட்டது. வச்சா கொஞ்சோண்டு ஊற்றும். கொதிக்க தங்காய் போட்டு மூடிட்டு வாங்க நம்ம மீன் மசாலாவுக்கு தயார் பண்ணலாம். மீன் மசாலாவுக்கு வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் வந்து வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம பிசைஞ்சு நம்ம மீனில் வந்து நல்லா வந்து மசாலா ஊறுறதுக்கு வந்து நம்ம மீனில் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி மாரி வச்சுட்டா வந்து அதில் வந்து ஃபுல்லாக நம்ம தடவும் போது நல்லா அப்சர்வ் ஆகும். சாப்பிடும்போது வந்து நம்ம அந்த சாரமாக வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு 1/2 hour வந்து நான் ஊற வச்சுட்டு தான் வந்து நான் தவாவில் போட்டு வரேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 65 பண்ணுற மாதிரி வறுத்த போடுறாங்க. அதுமாரி வந்து ஒரு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி போகும். ரொம்ப நேரம் வந்து எண்ணெயிலே வதங்கின மாதிரி இருக்கும். எண்ணெயும் வந்து கொலஸ்ட்ரால் இல்லையா, அதிகமாக நம்ம எண்ணெயும் ஊற்றி சாப்பிடக்கூடாது. இதுமாரி நம்ம வறுத்து சாப்பிடும்போது இதில் வந்து கம்மியான எண்ணெய் தான் வந்து அப்சர்வ் ஆகும். அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஊறின மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா தான் வந்து மீன் போடணும். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மீன் போட்டால் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து இருக்காது. அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லாக இருக்கும். அந்த நம்ம வெங்காயம் தக்காளி போட்டோமா அந்த வதக்கின ஸ்மெல் அப்படியே இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கும்போது அதனுடைய ஃபுல்லாக போய்ட்டு அதில் ஊறி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மீன் குழம்பு வந்து தொக்கை வச்சு சாப்பிடும்போது தாங்க அவளோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். மீனும் வந்து ஊறி நம்ம வந்து தவாவில் போட்டுடலாம். இதை நம்ம சாப்பாடு போட்டு இந்த மீன் வறுவலை வச்சு மீன் குழம்பு ஊற்றி அழகாக போயிட்டு மாமரத்தில் உட்காந்து சாப்பிடும்போது செமையாக இருந்ததுங்க. நல்லா காற்றுக்கும் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே சுத்தமாக இருக்கவே முடியல. வெளியே வந்து மரத்தடியில் வந்து உட்காந்து இந்த சாப்பிட்ற டேஸ்ட்டு தண்ணி டேஸ்ட்டு அடிக்கிற காற்றுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மடவை மீன் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்ததுங்க. இது மாதிரி வந்து வறுத்து உங்கள் வீட்லேயே நீங்கள் சமைச்சு பாருங்கள். நல்லாயிருக்கு, மீனுக்கு நல்லாயிருக்கு, மீன் குழம்பு நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான் இருக்குது. இது கோலா மீன் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி. இந்த மடவை மீன் தாங்க செம்ம டேஸ்ட்டு. அதுவும் வந்து
ம்